Hello friends, welcome back to KL2S channel Big Boss Tamil Season 9 Day 89. ஸோ எடுத்தோடனே ஹாப்பி நியூ இயர் சாங் ஓட ஒரு ஹாப்பியான ஒரு மூட்டில் ஒரு நியூ இயர் மூட்டில் வந்து இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணோடனே அப்புறம் வந்து எல்லாருமே வந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேற்று நடந்த அந்த கேவலமான கேமை பற்றி இந்த பாசிட்டிவ் நோட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து பெருமையா நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாரு கமரு அவங்க மட்டும் அதை நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாரு வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பணப்பட்டிய எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு காமு கிட்ட அப்படித்தான்டா தோணுது எனக்கு, சாம பணப்பட்டி எடுத்துட்டு போயிடலான்னு தோணுது அப்படின்ட்டு காமு கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, எல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு. பணப்பட்டினா இவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. பணப்பட்டியில எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிறத கூட டிசைட் பண்ணுவாங்க. இவங்க பணப்பட்டி வருதான்னு கூட தெரியல, அதுக்குள்ள இவங்க வந்து பணப்பட்டி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து எதுக்கு அதை வந்து காமு கிட்ட சொல்றாங்கன்னா, காமு மைண்ட்ல அன்கான்சியஸா சீட் பண்றாங்க, பணப்பட்டி எடுத்துட்டு போற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் பாரு வந்து காதலன் லவ்வரு இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் மேட்டரே இல்ல. அவங்கள வந்து அதான் அந்த ஒரு பொண்ணு வந்து உள்ள சொல்லிட்டு போனிச்சா, நிறைய பேர் சொன்னதுதான், யாரா இருந்தாலும் அவங்கள அந்த பஸ் போட்டுட்டு கூட அவங்க வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்காக எது வேணாலும் யார வேணாலும் மேல ஏறி நிமிச்சிட்டு போவாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. அது ஒரு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் தாட் இப்ப வந்து இத போட்டது. அப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து அவர் பேரு விக்ரம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பாரு பிரஜினை வந்து பிரேஸ் பண்ணத வந்து விக்ரம் கிட்ட வந்து ஒரு தப்பா சொல்லியிருந்தாங்க. அகைன் சாண்ட்ராஸ் சந்தேக பட்டனை ஆன் பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப வந்து நவர் தான் யாரு வேற, ஃப்ரம் திவ்யா டு பாரு. இப்ப பாருவும் வந்து அவங்க உலகத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல வந்து கண்ணு இருக்கு. அப்புறம் நீங்க நடிக்க கூடாது மேடம், உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பாரு காமு அண்ட் வினோட் இவங்க 3 பேரும் நின்று என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, வாயை புடுங்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு என்ன தெரியுமா தெரியாம சொல்லாம சொல்லக்கூடாதான்னு கூட தெரியாம அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபேக்கா யாரு வந்து இன் பெர்சன்டேஜ்ல வந்து அவர் வாயை பிடிக்கிட்டு இருந்தாங்க. எஸ், நீங்க சொன்னது கரெக்ட் தான், கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அவர் என்ன சொன்னாருன்னா, சப்ரி வந்து 50% ஃபேக், சுபிக்ஷா வந்து 70% ஃபேக், ஏன்னா அவங்க வந்து ஆனா பக்கா உஷாரு அப்படின்னு. விக்ரம் 50% ஃபேக், சாண்ட்ரா 50% ஃபேக், திவ்யா 70%, அரோரா 50%, ஈவன் பார்வ கூட அவர் வந்து 50% ஃபேக்னு தான் சொன்னாரு. ஆனா கானா வினோட்டை இவங்க 2 பேரும் காமுவும் பார்வம் சேர்ந்து 100% ரியல்னு சொன்னாங்க. which is true, I also agree with that. அப்புறம் ஸ்ட்ரெயிட் அவே 7வது டாஸ்க் வந்துச்சு, which is ஒரு குவிஸ் டாஸ்க். அதுல வந்து 2 ரவுண்ட். ஆமா, குவிஸ் டாஸ்க் வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காயின் கொடுத்துருவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணா, ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அது தெரிஞ்சாலும் தெரியாதுனாலும் அவங்க பிஹேவ் பண்ண அப்படியே நடிக்கலாம், தெரிஞ்ச மாதிரி நடிக்கலாம். சில பேர் சேலஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி யாரை வேணாலும் சூஸ் பண்ணி பண்ணலாம். அவங்களுக்கு தெரியலன்னா அந்த காயின் இவங்களுக்கு வரும். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டாஸ்க்கு. அதுல வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. 2 ரவுண்ட் போனது. சோ முதல் ரவுண்ட்ல வந்து வின்னர் வந்து கமருதீன், ஆமா. செகண்ட் ரவுண்ட்ல வந்து அரோரா வின்னர். காயின் அவங்ககிட்ட நிறைய இருந்தது, அதனால வந்து என்னன்னா வின்னர் வந்து டோட்டல் வின்னர் வந்து அரோரா டாஸ்க் 7. ஓகே, தென் 8வது டாஸ்க், ஃபைனல் டாஸ்க். இதுதான் வந்து the most weighted டாஸ்க், கார் டாஸ்க். கார் டாஸ்க்ல வந்து சொல்லுங்க அந்த டாஸ்க் பத்தி. அந்த கார் டாஸ்க்ல வந்து என்னன்னா, எல்லாரும் உள்ள உட்காந்துடணும், உள்ள உட்காந்துட்டு கதவை மூடிடணும். அதுல வந்து வெரி சிம்பிள் தான். யார் வந்து அவங்க காலுக்கு தரையில பட்டுட்டாலோ, காரை விட்டு வெளியில வந்துட்டாலோ அவங்க அவுட்டு. வந்து ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 1 பாயிண்ட். பட் ஆனா 7வதா வரவங்களுக்கு என்னன்னா 7 + 1 பாயிண்ட். அப்புறம் 8வது வரவங்களுக்கு 8 + 2 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ். அப்புறம் கடைசியா கார்ல இருக்கவங்களுக்கு 9 + 3 12 பாயிண்ட்ஸ். ஏன்னா இதுதான் டிசைடிங் கேம். இந்த டிக்கெட் டு ஃபினாலே எல்லாத்தையும் டிசைட் பண்றது அந்த கேம் தான். ஸோ அதனால வந்து என்னன்னா இதான் கடைசின்னு சொல்லிட்டாரு. அதனால இது பயங்கர போட்டி கடுமையா இருக்கும் அப்படின்னு நம்மளே எதிர்பார்த்தோம். சோ பைக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, நீங்களே வந்து உங்களோட இடத்த வந்து கார்ல வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், எங்க உட்காரணும் நிர்ணயிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. சோ எல்லாம் ஓடி போய் காருக்குள்ள ஏறிட்டாங்க, காருக்குள்ள ஏறிட்டாங்களா. ஆனா கரெக்டா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல போய் உட்காந்துட்டாரா. அப்புறம் வந்து என்னன்னா அதுல போய் அப்புறம் வந்து சபரியும் பக்கத்துல உட்காந்தாரு. அப்புறம் வந்து அரோரா மேல போய் உட்காந்தாங்க. பின்னாடி வந்து என்னன்னா சாண்ட்ரா, பாரு, கமருதீன் அண்ட் சுபிக்ஷா as well as விக்ரம் எல்லாரும் காருக்குள்ள அவங்க ஏறினதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்டே பண்ணுச்சு. வந்து இந்த சண்டை, ஒரு பெரிய சண்டை வந்துட்டு ஒரு கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு செய்கை. அதுவும் இந்த
மனிதாபிமானமற்ற டோட்டலா ஹியூமனிட்டி மனிதாபிமானம். இல்லாதது தானே. அதான் கரெக்ட் தான். அதான் அதாவது ஒரு 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 பப்ளிக் ஷோல ஒரு என்ன டெலிவிஷன் சொல்லுவாங்க, ஒரு பாப்புலர் ஒரு நேஷனல் national டெலிவிஷன்ல இப்படி ஒரு செய்கையை வந்து செஞ்சிருக்காங்க. சோ அத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். சோ வந்து ஆரம்பிச்சது வந்து காமு தான் வந்து இந்த இந்த பேரு வைக்கிற ஸ்கேண்ட்ரான்ற ஒரு துணை பேரை வந்து சேண்ட்ராக்கு வச்சாங்க. சோ சேண்ட்ராக்கு வச்சோடனே உடனே சேண்ட்ராவை ஸ்டார்ட் பண்ணாங்க. காமரூடின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பொறுக்கி பாரு அப்படின்ற ஒரு வார்த்தை. நம்ம வந்து என்னதான் ஒரு கோவத்துல இருந்தாலும் வார்த்தைய மட்டும் விட்டுறவே கூடாது. ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதை திருப்பி அள்ளவே முடியாதுன்ற ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். நீங்க பாருங்க, காரி துப்பிடுவேன் அப்படின்னு பேசினது இந்த காமு வந்து அக்கா சேண்ட்ராக்கான்னு சொல்ற ஒரு வார்த்தையில now he started to use D to Sandra. அது வந்து எப்படி அவரால அந்த சொல்றதுக்கு வார்த்தை வந்து யாருக்கிட்டதான் நிஜமா இருந்திருக்கு? எதுதான் ரியல் ஃபேஸ்? 2 குழந்தைங்களுக்கு மதர், நோ மேட்டர் வாட், எப்படி இருந்தாலும் 2 குழந்தைங்களுக்கு மதர். ஒரு மதரை போயிட்டு வாடி போடி நீ வந்து நோ மேட்டர். மதருக்கு 2 குழந்தைங்களுக்கு மதர், 10 குழந்தைங்களுக்கு மதர் இஸ் நாட் அ மேட்டர். த மேட்டர் இஸ் நீ ஒருத்தவங்களை வந்து அக்கான்னு வாய் தெரிஞ்சு கூப்பிட்டுட்டு நீ உனக்கு எப்படி வார்த்தை வருது டி போட்டு பேசுறதுக்கு? டி போட்டு பேசுறது மட்டும் செருப்பு பிஞ்சிடும். அப்புறம் வந்து ஊரை ஏமாத்துற நாய், ஒரு கேவலமான வார்த்தைகள். அப்புறம் காமு வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க, நீயே பொறுக்கிதானே அப்படின்ட்டு. ஓ மை காட், இதெல்லாம் எப்படி? எனக்கு சொல்றதுக்கே எனக்கே கூச்சமா இருக்கு. அந்த வேர்ட்ஸ்ல எனக்கு சொல்றதுக்கே உண்மையா கூச்சமா இருக்கு. ஒரு பப்ளிக்ல வந்து இப்படி வந்து ஒரு ஆள் அதை இப்படி பேசுறது எனக்கு வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. லூஸ் எல்லாம் உள்ள விட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அது வந்து என்னன்னா, இதை வந்து இன்னொன்னு சரி சொல்லி முடியும். இதுக்கு வந்து இன்னொரு காரணமும் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து எத்தனை வாரம் வந்து நம்ம விஜேஎஸும் வந்து என்ன பண்ணாரு, பாரு அப்படி சிரிச்சுக்கிட்டே போனார்ல. அதே மாதிரி கமருதி நீ ரொம்ப நல்லா பண்ற, ரொம்ப இம்ப்ரூவ் பண்ற அப்படின்னு அவங்களையும் தான் சொல்லணும். ஏற்கனவே பண்ணப்பே ரெட் கார்டு கொடுத்து வார்னிங், இந்த மாதிரி ஒண்ணு சண்டை போட்டுட்டு எகிரிட்டு ஓடினப்பயே ரெட் கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்திருந்தா ஒழுங்கா நடந்திருக்கும். எல்லாம் எதுவுமே கொடுக்காம தட்டி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இப்ப அப்படிதான் நடக்கும். பாரு, உண்மையிலே நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தீங்கன்னா, which you always say, orthodox family, she will never allow Kamu to talk like this to her woman. அவங்களும் ஒரு பொண்ணை பத்தி ஒருத்தன் அவ்வளவு கேவலமா தான் உனக்கு வந்து சாண்ட்ரா வந்து இப்ப கோவத்துல உனக்கு வந்து பிடிக்காம போயிருந்தாலும் உனக்கு ஒரு இது இருக்கும் போது, உனக்கும் கமருடினுக்கும் சண்டை இருக்கும் போது உன் பக்கத்துல வந்து நின்னு உன்னைய ஆறுதல் படுத்துறதுக்கு உனக்கு ஒரு தோல் கொடுத்தது வந்து சாண்ட்ரா. அந்த ஒரு நன்றி கூட உனக்கு இல்லாம போயிடுச்சுன்னா நீ வந்து என்ன உன்னைய எனிமல் கூட என்னால சொல்ல முடியாது. எனிமலுக்கு கூட, மிருகத்துக்கு கூட கொஞ்சம் கூட அந்த துரோகம் செய்யாது. அந்த ஒரு வாய் சோறு போட்டா அது வந்து அந்த நன்றியை மறக்காது. ஒரு மிருகத்துக்கே அந்த மாதிரி 5 அறிவு உள்ள மிருகத்துக்கே அப்படி இருக்கும்போது, ஒரு 6 அறிவு படித்த நீ, ஒரு படிச்ச பொண்ணு, ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றேன்ற ஊர்ல வந்து உலகத்துல வந்து உங்க அம்மா சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? குஞ்சோண்டு கண்டேன், அக்னி குஞ்சோண்டு கண்டேன். பயங்கரமா அக்னி குளிரொட்டு எரியுது. எனக்கு வந்து உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வார்த்தைகளே கிடைக்கல. இதுல வந்து வேற ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. And when you really notice, Kamu and Paru, they really get pleasure by hurting people verbally and physically, you know. She's like constantly அவங்க வந்து அது வந்து இன்னொன்னு வந்து அது ரொம்ப கிராம்பான ஏரியா, சின்னோண்டு ஏரியா. அதுல வந்து நீ பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இப்படி காரி துப்பிடுவேன், சிரிச்சுக்கிட்டு அவங்க பார்த்து மூஞ்சப்பாரு அப்படி திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். நமக்கு எப்பதான் அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி நீ சொல்ற. ஓகே, ஒருத்தவங்களை வந்து இமோஷனலா பிரேக் டவுன் பண்ணி ஓகே காரை விட்டு எழுதி வைக்கலாம். ஓகே, அது ஸ்ட்ராட்டஜி. ஆனா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், என்ன மாதிரி வார்த்தையை நீ தேர்ந்தெடுக்கிற?
இப்ப நீ வந்து எடுத்தோன்னு நேத்துலாம் நீங்க பண்ணீங்களான்னு சொல்றாங்களே. ஓகே, நேத்து பண்ணதும் அக்லி கேம். அந்த அக்லி கேம் தானே இப்ப நீ பண்ற. நீ அந்த அக்லியோட தாண்டிட்டியோ. அதுதான் சொல்ல வரேன். இப்ப வந்து சரி இந்த பேச்சோட இருக்க வேண்டியதானே. உன்னை யாரு பிடிச்சி கதவை திறந்து வெளியில போய் தள்ளி 2 பேரும் உதச்சி தள்ளுற அளவுக்கு And that idea came from Paru. ஐடியாவே வந்து அவங்கள வெளிய புடிச்சு தள்ளணும்ன்றத ஐடியா வந்ததே பாருக்கிட்ட இருந்து. அவங்க தான் சொல்லிக்கிறாங்க, கண்ணுகிட்ட சொல்லிக்கிறாங்களா, அது காமரத்தை பார்த்து வேற சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இவரு போய் கையை எடுத்து விட்டு உதச்சி தள்ளி 2 பேரும் உதச்சி தள்ளுறது. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் அதிகமாகி இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. உன்னை வந்து யாரு சரி இப்ப நீ வந்து நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு பண்றது அதுதான் பதிலா? நேற்று நடந்ததுக்கு இப்படிதான் பண்ணுவாங்களா திரும்ப? இப்ப பண்ணிட்டா உனக்கு ஓகே ஆயிடுச்சாப்ப? அதுதான் அப்படிதான் அவனை பிஹேவ் பண்றாங்க. சிரிச்சு அதுக்கப்புறம் கீழே விழுந்து அவங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் வர சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காமு சொன்னாரு பாத்தீங்களா, நல்ல வேலை காமருதீன் உங்களோட அம்மா வந்து உயிரோட இல்ல. உங்க அம்மா மட்டும் நீ பேசுற பேச்சும் நீங்க நடந்துக்கிற உங்க செய்கையும் பார்த்திருந்தாங்கன்னா ரொம்ப உங்களை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பாங்க. நல்ல வேலை அவங்க ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காங்க, அதுக்கட்டி இந்த கன்றாவிலாம் பார்க்காம அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, அப்படித்தான் சொல்ல முடியும். அண்ட் கம் டு அது பேர் என்ன அந்த கேம்ல சோ மொத வந்து விக்ரம் வந்து வெளியாகுனாங்க. விக்ரம் வெளியான இவங்களை பத்தி சேண்டாவை புடிச்சு தள்ளி விட்டோன்னே 2-3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. பின்னாடி வராங்க, சுபிச்சா பின்னாடி போயிட்டாங்க, விக்ரம் போயிட்டாரு. 3 பேர் தான் உட்காந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபிள். போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருமே தள்ளி விட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்காது. விக்ரம் உள்ளுக்கு இருந்திருந்தா விக்ரம் உள்ளுக்கு போனவனு. இப்ப வந்து இன்னொரு கான்செப்ட் வந்து இந்த பின்னாடி சீட்டு 3 பேர் உட்கார தாராளமா உட்கார சீட்டு. அதை தள்ளி விட வேண்டிய அவசியம் என்ன? தள்ளி விட வேண்டிய அவசியம் என்ன? விக்ரம் வெளியாயிட்டாரு, நீ 3 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. சுபிகா பின்னாடி இருக்காங்க, அதே மாதிரி திவ்யாவும் அந்த பக்கம் இருக்காங்க. நீ வந்து திவ்யா வர கைன்னு சொல்றாங்க, நீ வந்து புடிச்சு தள்ளி வர்றதுக்கு என்ன அவசியம்? சோ தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபிட்ஸ் வந்துருச்சு. சோ ஃபிட்ஸ் வந்தோம். அப்ப கூட பாரு மெடிக்கல் இருக்கு. ஆனா திவ்யா வந்து உண்மையா இன்னைக்கு வந்து பாராட்டணும். ஷி பிகம் வெரி angry and out of control. இருந்தாலும் still she was so careful with her words. ஒரு வார்த்தை கூட அவங்க தப்பா பேசல. பாரு என்ன சொன்ன, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்ற வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க, தவிர வேற எந்த மாதிரி இவங்க இந்த பாருவும் இந்த கமருதீன் சீரியஸ்லி இந்த மாதிரி மேன் கூட எல்லாம் எப்படித்தான் வாழ்றது அப்படித்தான் எனக்கு எல்லாம் தோணுச்சு. இந்த வேன்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு மேன் எல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படிதான் எனக்கு எல்லாம் தோணுச்சு. அது வாயா இப்படி அதுக்குன்னு இப்படி ட்ரிகர் பண்ணாத. நான் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி நான் பார்க்கவே இல்லை, பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு. அதுவும் இதை பார்த்துட்டு வந்து இந்த வாரம் என்ன பண்ண போறான்னு தெரியல விஜய். even I'm so excited, I'm so eagerly waiting. இதையும் வந்து சேது சாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு I really want to know. இது வந்து கண்டிப்பா கண்டிக்கக்கூடியது, தண்டிக்கக்கூடியது. இந்த விஷயத்தை மட்டும் தண்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு உலகமே இத பாக்குது. அப்ப வந்து இத வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்க. இது வந்து நார்மலா ஆக்குற மாதிரி ஒரு விஷயம். வேர்பலா ஒரு ஆளை அப்படி அட்டாக் பண்ணி, பிசிக்கலா வர அவங்களை அட்டாக் பண்ணி, அவங்களுக்கு ஒரு மெடிக்கலி அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வர அளவுக்கு செஞ்சோம். உன் மனசுல கொஞ்சம் கூட ஒரு என்னது சொல்றது, கில்ட்டி கான்சியஸே இல்லாம நீ அப்பயே உட்காந்துக்கிட்டு வந்து மெடிக்கல் இருக்கு, நடிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து உட்கார்ந்துருந்தோம், அழகா உட்கார்ந்துருந்தோம், இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னு அதை சொல்ல வரப்பாரு. சோ இதுல வந்து என்னன்னா, எப்போதும் வந்து சொல்லுவார்ல, எத்தனை பேர் காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு விஜய் சொல்லுவார்ல, எங்களுக்கு கண்டென்ட் நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ வந்து மோரல் சமூகம் பாக்குது, சின்ன குழந்தைங்க பாக்குறாங்க, பெரியவங்க பாக்குறாங்கன்னா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஆக்ஷன் இந்த வாட்டியும் 2 பேத்தையும் தனியா உட்கார வச்சு பேச விடாம ஏதாவது சொன்னாரு எனக்குலாம் சரியான கோவம் வந்துடும். சீரியஸா சொல்றேன். இவங்க விக்ரம் வெளியாகுனாங்க, அப்புறம் சேண்ட்ரா வெளியாகுனதுக்கு அப்புறம் சேண்ட்ரா வெளியாகல, சேண்ட்ராவை பிடிச்சு தள்ளி விட்டது. சபரியும் வினோதம் வந்து அவங்கள வந்து வாலண்டியரா வந்து வெளியாயிட்டாங்க. அவங்கள வந்து போய் இது பண்றதுக்கு பாராட்டிதான் அவன் அட்லீஸ்ட் அதை வந்து கேரி பண்ணி தூக்கிட்டு போறதுக்கு அவங்களுக்கு அது ஸ்பான்டேனியஸா அதை செஞ்சாங்க. என்னதான் நீங்க இந்த கேம்ல வந்து ஜெயிச்சு என்னத்த சாதிச்சிட போறீங்க?
அதுதான் என்னோட கேள்வி. நீ ஜெயிச்சாலாம் உனக்கெல்லாம் வந்து என்ன கிடைக்க போகுது? ஐ மீன் நீலாம் வந்து மக்கள் மனச வின் பண்ணிட்ட நீ எல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா பாரு? அதுதான் எனக்கும் புரியல. அவங்க என்ன ஒரு 50 lakhs அந்த பரிசு 30 லட்சம் முதல் பரிசு 50 லட்சமே வச்சுக்கோமே. அந்த 50 lakhs அந்த பிச்சை காசுக்காக ஒரு மனுஷனை வந்து இப்படி ஒரு கேவலமா நடத்துனது வந்து அன்அக்செப்டபிள். அதுதான் இது வந்து நம்ம சொல்றதுக்கே இல்லை. நமக்கு பயங்கர கோபம் வருது இதை பார்க்கறதுக்கு. நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். இன்னும் வந்து அது வந்து என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து கண்டிச்சு ரெட் கார்டு கொடுக்கறது மட்டும் இல்ல, டைரக்டா உடனே வெளியில அனுப்பணும். 2 பேரும் அனுப்புறது தான் பெட்டர். வெளியே அனுப்புறது வந்து இட்ஸ் நாட் ரைட் பனிஷ்மெண்ட். ஒரு செவியரான இத கண்டிக்கணும், தண்டிக்கணும். ஒரு செவ்வியான தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை வந்து சமூகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உதாரணமா இருக்கணும். என்னத்த உதாரணம் கொடுக்க முடியும்? ஒரு உதாரணமா இருக்கணும். இவ்வளவு டீம் இருக்கீங்களே, யோசிங்க. எனக்கு இருக்கு, நான் உங்களோட இது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு நான் என்னோட கருத்தை சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு வந்து நடந்தது கொடுமைன்னு தான் சொல்லணும். நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆமா, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய்.